நம்மளாம் நித்தியம் நிரந்தரமானது. ஆனால் பூமி நரகமாக மாறிடக்கூடாது. ரட்சிக்கப்படும் தேவனுடைய பிள்ளையாவாங்க விசுவாசம். ஆனால் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் விசுவாசிக்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கை நிறைவேறணும், பரலோகம் இந்த பூமியில அனுபவிச்சுட்டு போகணும். அப்போஸ்தலர் 6:4 வாசிக்கிறேன். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாயும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும், அப்புறம் நிறைய பேர் இருக்குது, அது வேணாம், அந்நிய பாஷை மாதிரி இருக்குது பேர். முதல்ல எல்லாரையும் சொல்லுது. ஆனால் ஒருத்தன் பேரை சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்னா, விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவில் நிறைந்தவன். மற்றெல்லாம் பரிசுத்தாவில் நிறைந்தவன், இவன் ஒருத்த மட்டும்தான் அவனை கம்மா போட்டு தனியாக அரிச்சிட்டாங்க. விசுவாசத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிறைந்தவன். 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகியிருக்கிறது, தேவனை குறித்த அறிவு பெருகியிருக்கிறது என்றால் நிச்சயமாகவே சூழ்நிலைகள் அவன் மூலமாக மாற்றி அமைக்கப்படும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஆள் பிலிப்பும் சமயக்காரராக தான் ஆரம்பித்தார். முடியும் போது சமயக்காரராக முடிக்கலை. முடிக்கும் பொழுது பிலிப்பு சமாரியாவில் போய் பிரசங்கம் பண்ணுறார். பெரிய சந்தோஷம் உண்டாகுது. விசுவாசம் தேவனை குறித்த அறிவு பெருக பெருக ஒரு சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கப்படும். தேவன் யார் என்பதை குறித்து அறிவு குறைஞ்சிக்கிட்டே வருதென்றால் அப்படியே அறிவு மட்டும் குறையாது, அவிசுவாசங்கிற அறிவும் பெருகிட்டே இருக்கும். விசுவாசம் எல்லாருக்குமே இருக்குது. விசுவாசம் இல்லாத விசுவாசி என்று யாருமே கிடையாது. எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தோடு அவிசுவாசம் பெருகிவிட்டதென்றால் வாக்கு தத்தங்களை வாழ்க்கையில் காண முடியாமல் போக ஆரம்பிச்சிடும். அவிசுவாசம் பெருகிற உடனே இன்னொன்று சைட் காரியமாக ஒன்று வரும், பயம் வர ஆரம்பிக்கும். அவிசுவாசம் என்றால் என்ன? தேவனோட வாக்கு தத்தங்களை நம்பாத தன்மை. தேவன் இது சொல்லியிருக்கிறார், இதை செய்வார் என்று நம்ப முடியல. தேவனை தீர்க்காயுசோடு வைப்பார், இந்த பூமியில் தீர்க்காயுசாக இருப்பேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் காண்பேன் என்று விசுவாசிக்க முடியல. அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளின் பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் காண்பேன். ஏன்னா அப்படி தான் வாக்குத்தத்தம் சொல்லுது. வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது மரணத்தை குறித்து பயம் இல்லை. தேவைகள் வரும் பொழுது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறையெல்லாம் நிறைவாக்குவார் என்று விசுவாசம் இருக்கிறதுனால பயம் இல்லை. எப்போ விசுவாசம் குறைஞ்சு பயம் அதிகரிக்கும் என்றால் வாக்குத்தத்தங்கள் மேலே நாம் சந்தேகப்படும் பொழுது, வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது அவிசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அவிசுவாசம் சாதாரண காரியம் கிடையாதுங்க. அவிசுவாசம் கொடிய காரியம். அவிசுவாசம் என்றால் என்னன்னு இனங்காணணும். ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம்னா எதிரி யாருன்னு தெரியணும். நமக்கு நம்முடைய எதிரி யாருன்னு கரெக்டாக தெரியணும். நம்முடைய எதிரி மனிதர்கள் கிடையாது. நம்முடைய எதிரி தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுகிற அவிசுவாசம் தான் நம்முடைய நம்பர் 1 எதிரி. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறோம், பரலோகத்தின் மக்கள் அந்த பூமியில் இருக்கிறோம். நல்லவர்களாக இருந்ததுனால இல்லை, உலகத்தில் எல்லாங்களை காட்டிலும் நான் நல்லவன், உத்தமன், சன்மார்க்கேன், ஒரு பொய் கூட நான் சொன்னதே கிடையாது, ரொம்ப என்ன மாதிரி ஒரு நல்லவன் அந்த உலகத்தில் பார்க்க முடியல, அதனால் நீங்கள் பரலோகம் போல தேவன் என்ன செஞ்சார் என்பதை விசுவாசிங்க. மார்க் 16 சொல்கிறார் இல்லையா, உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, விசுவாசித்தவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இருக்கு. ஒரு மனிதன் நரகம் போகிறான், தேவனை விட்டு விலகிறான் என்றால் அவன் எதை கெட்டவன், பொல்லாதவன், போக்கிரி, குடித்தான், அது நடிப்பில் கிடையாது. அவன் விசுவாசிக்கலை, அவிசுவாச்சான். அவிசுவாசம் உங்கள் நித்தியத்தை காலி பண்ணிடும். நான் சொன்னது வணங்குச்சிங்களா? விசுவாசம் உங்கள் நித்தியத்தை நிர்ணயம் பண்ணுது, அவிசுவாசம் ஒரு மனிதனுடைய நித்தியத்தை காலி பண்ணிடும். நம்மளாம் நித்தியம் நிரந்தரமானது. ஆனால் பூமி நரகமாக மாறிடக்கூடாது. ரட்சிக்கப்படும் தேவனுடைய பிள்ளையாவாங்க விசுவாசம். ஆனால் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் விசுவாசிக்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கை நிறைவேறணும், பரலோகம் இந்த பூமியில் அனுபவிச்சுட்டு போகணும். நான் பரலோகம் போவேங்கிறது அடுத்து. பரலோகத்தை கொஞ்சம் இழுத்து பூமியில் வச்சுட்டு அப்புறம் நான் பரலோகம் போகணும். அப்படி வாழ வேணாமா? என்னங்க, வாழ்கிறதுக்கு முக்கியமான காரியம் வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம். தேவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னதென்றால் அவிசுவாசம் தான். தேவன் கோபப்படுறாரா? கோவப்படுறாரு. அவிசுவாசம் பண்ணும்போது கோவப்படுறாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்ததை கண்டு அவர்கள் அவிசுவாசிக்கும் பொழுது அவர்கள் மேல் கோவப்பட்டு இருக்கு.
கோவப்பட்டு நரகந்தள்ளில் அற்ப விசுவாசியேனாரு. நரகம் தள்ள மாட்டார். உனக்கு இவ்வளவு செஞ்சதுக்கப்புறமும் அது பெற்று அனுபவிக்க மாட்டேன்னு கோவம் வரும். கோவம் வராதா? நல்லா சமைச்சு பிரியாணி நல்லா கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, அப்படியே நோண்டினே இருந்தானே நோண்டுவீங்க, வராதா? அதனால் தேவன் நமக்கு இவ்வளோ ஆயத்தம் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்றான், அனுபவிக்கிறான்னு சொல்லும் பொழுது, அதை அனுபவிக்காத பொழுது அவருக்கு விசனமாக இருக்கிறது. தேவனை ஒரு நாளும் விசனப்படுத்தாதீர்கள், ஒரு நாளும் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். தேவன் எல்லையில்லாத விதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஃப்ளோ பண்ணோம்னா, தேவன் சொல்லியிருக்கிறாரா அப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன், அங்கீகரியின் விசுவாசிங்க. ஏசு மலையிலேருந்து கீழே இறங்குறாரு. ஒருத்தனுக்கு காக்கா வலிப்பில் இருக்குது. சீசர்களால் சுகமாக்க முடியலை. ஏன் சுகமாக்க முடியல? அவங்ககிட்ட வல்லமை இல்லைன்னு அர்த்தமா? வல்லமை இருந்துச்சா? வல்லமை இருந்துச்சு. வல்லமை இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசிக்க மறந்து விட்டார்கள். அதுக்கு முன்னாடி அவரெல்லாம் பேய் பிசாசை துரத்தலையா? நிறைய பேய் பிசாசு துரத்திருக்கான். அவனேன்னு சொல்கிறான், உங்களுடைய நாமத்தில் அற்புதங்கள் நடத்துது, பேய் பிசாசு ஓடுது, மருத்துவம் சுகமாகறான் அப்படிலாம் சொன்னான். இந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னா, வாக்குத்தத்தத்தை காட்டிலும் சூழ்நிலைகள் டாமினேட் பண்ணிடுச்சு அவனை. நீங்கள் அனைவரோட வாழ்க்கையில் ஏன் வாக்குத்தத்தங்கள் சந்தேகம் வருதுன்னா, அவங்களாம் இது வரைக்கும் அற்புதங்களே பெறாதவர்களும் கிடையாது. நிறைய அற்புதங்கள் வாங்கியிருக்காங்க, சுகம் வாங்கியிருப்பாங்க, அற்புதம் நடந்திருக்கும், கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஒரு காரியத்தில் ஏன் நம்ப முடியலன்னா, இப்போ வாக்குத்தத்தத்தை காட்டிலும் சூழ்நிலை மனதில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது. அதே சிந்திக்கிறாங்க, அதே யோசிக்கிறாங்க. அவர்களால் முடியலை. முடியும் பொழுது அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததியை எவ்வளோ நாள் கூட இருப்பார். கோவப்பட்டார்ல, கோவப்பட்டு ஒன்றும் செய்யலை. அது அவருக்கு விசனமாக இருக்கு. உள்ள தேவன் எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிங்க.